ஹாய் டு ஆல், வெல்கம் பேக் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ். பல வருஷமாக சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸில் இந்த 8 நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை மட்டுமே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ. நமக்கு நல்லா தெரியும், போர்டு எக்ஸாமுக்கு ஃபிசிக்ஸ் 25 மார்க், கெமிஸ்ட்ரி 25 மார்க் அண்ட் பயாலஜியில் 30 மார்க். இதில் ஃபிசிக்ஸில் மேக்ஸிமம் கேல்குலேஷன்ஸ் வந்துடும். 2 மார்க்காக இருக்கட்டும் இல்லை 3 மார்க்காக இருக்கட்டும். இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேல்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த 2 லெசன்ஸில் இருந்து தான் கேல்குலேஷன்ஸ் வருது. அந்த 2 லெசனுமே நீங்கள் புக்கை நல்லா கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் வச்சு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வருது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த கொஸ்டின் வேல்யூ கூட மாறாமல் அப்படியே கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கொஷின் பேப்பரில் வந்தவொடனே இந்த வேல்யூஸை எடுத்து எழுதி அந்த R/2 ஃபோக்கல் லென்த்தை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மார்க் உண்டு. சம்முமே பயங்கர ஈஸி தான். ஒரு முறை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இது புரியும். ஸோ இந்த சம்மை ரிப்பீட்டடாகவே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சம்மையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த இமேஜோட நேச்சர் என்ன, பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த வேர்டை எழுதினாலும் அதுக்கு ஒரு மார்க் உண்டு. ஸோ ஸ்டெப் வைஸ் மார்க் உண்டு சிபிஎஸ்சியில். ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க சம்மும் சேம் தான். அதே ஸ்டெப்ஸ் தான், அதே மாடல் தான், அதே ஃபார்முலா தான், எல்லாமே அதே மாதிரி தான். பட் நம்ம என்ன இதில் லிசன் பண்ண வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா, கான்கேவ் மிரரா கான்வெக்ஸ் மிரராங்கிறத பார்க்கணும். ஏன்னா சைன் கன்வென்ஷன் அதுக்கேற்ற மாதிரி மாறும். நீங்கள் சம்மை போய் கோத்ரூ பண்ணி பாருங்கள். பயங்கர ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும், லைட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட் ஆஃப் கொஷின்ஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடாகவே வந்துட்டுருக்கு. அப்போ இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். இது 3 மார்க்கில் ரிப்பீட்டடாகவே கேட்டுட்டு இருக்கிற கொஷின். இதுக்கேற்ற மாதிரி ஒரு ரே டயக்ராம் வரையணும். ரே டயக்ராமையும் பார்த்துக்கோங்க. இது வந்துச்சுன்னா அழகாக லட்டு மாதிரி 3 மார்க் ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது 3rd சம். இந்த சம்முமே அதே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. சேம் ஃபார்முலா தான். நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ சிலதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோக்கல் லென்த்தை நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம் பாருங்கள். அடுத்ததில் வரும்போது மேக்னிஃபிகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஃபார்முலாவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த சம்மும் சேம் பேட்டர்ன், சேம் ஸ்டெப் தான். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. லைட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஷின் தான். இதுதான் வந்து டிஃபால்ட்டு, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3 கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாகவே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவுமே சேம் வேல்யூஸோடவே, வேறு எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. நான் மேக்ஸில் ரொம்ப வீக்கு, என்னால் சம்மெல்லாம் போட முடியல, ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணாமல் என்னால் சென்டம் எடுக்க முடியாது, என்னால் வந்து ஒரு 95+ வந்து மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு வருத்தப்படவே வேணாம். இந்த 8 சம்மை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஃபிசிக்ஸில் வர கேல்குலேஷனோட சேர்த்து யூ கேன் அட்டன் த பேப்பர் அண்ட் நீங்கள் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற கொஷின் எலக்ட்ரிசிட்டிலேருந்து வந்துட்டுருக்கு. இதே மாதிரி ஏ அண்ட் பி அப்படின்னு போட்டே கேட்குறாங்க. இதை கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா 3 மார்க். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், கரெக்டாக ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு நீங்கள் டிவைட் பண்ணி ஆன்சர் போட போகிறீங்க, அவ்வளோதான். எந்த வேல்யூவை எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போதும். ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கண்டிப்பாக உண்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஒரு மேக்ஸிமம் எனர்ஜி, மினிமம் எனர்ஜி 2 சமயம் நடுவில் ஒரு கோடு போட்டு தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி காட்டுங்களா. எதுவுமே யோசிக்கிறதுக்கு நத்திங் இஸ் தேர். அப்படியே ஒரு டிக்கு, ஒரு 3 மார்க்ஸ் முடிஞ்சு போச்சு சம்மு. அடுத்த சம்மு பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியஸ்ட் சம்மு நான் இது வரைக்குமே ஒர்க் அவுட் பண்ணதே கிடையாது. ரொம்ப ஈஸி. எல்லா வேல்யூஸும் அவங்களே கொடுத்துட்ருப்பாங்க. ஜஸ்ட்டு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி என்ன அதில் கேல்குலேஷன்ஸ் மெத்தடாலஜி என்ன இருக்கோ அந்த மெத்தடாலஜி அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். இது நமக்கு இன்டெக்ஸில் வர ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின்மே ரொம்ப 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 ஈஸியஸ்ட் கொஸ்டின். இதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மோர் தேன் 2 மினிட்ஸ் நமக்கு ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். இதுக்கான ஆன்சருமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய பேர் கைடு யூஸ் பண்ணுவீங்க, கைட்லையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் பாருங்கள், ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அப்படியே நீங்கள் வேல்யூஸ் அப்ளை பண்ண வேண்டியது தான். ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டே போக வேண்டியதான். இது 1 மார்க்கில் வந்திருக்கு ரிப்பீட்டடாகவே. அவ்வளோதான்ப்பா. இந்த 8 சம்ம மட்டும்தான். இந்த 8 சம்ம கரெக்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை விட ஈஸியஸ்ட் மெத்தட் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம ரொம்ப லாஸ்ட் மினிட்ல இருக்கோம். கண்ணா பின்னான்னு அதை விட்டுட்டோமே இதை விட்டுட்டோமேன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த சம்ஸை படிச்சுக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ்.